வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, ஸ்போக்கன் இங்கிலீஷில் எப்படியெல்லாம் பேசலாம் அப்படிங்கிறத பற்றிய தொடர் தாங்க இது. நாம் போன தொடரில் மழை சம்பந்தமாக எப்படி பேசுவது என்பதை பார்த்தோம். இந்த தொடரில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் குடும்பத்தை பற்றி எப்படி பேசுவது, உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர், உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, அது சம்மந்தமாக எப்படி பேசுவது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதை பல தொடர்களாக போட இருக்கிறோம். முழு தொடரையும் பாருங்கள். இந்த தொடர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்க்கலாம் எப்படியெல்லாம் பேசலாம் அப்படின்னா, நம்ம பொதுவாக நம்ம குடும்பத்தை பற்றி பேசும் பொழுது மற்றவங்க என்ன கேட்பாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இதில் என்ன இருக்குது பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு பொதுவாக கேட்பாங்க இல்லையா? உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் ஹவு மெனி பீப்புள் அல்லது ஹவு மெனி மெம்பர்ஸ், ரைட்டா? அதுதான் கேள்வி. இது கேள்விங்கிறதுனால ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அந்த சென்டென்ஸு? கேள்வியில் ஆரம்பிக்கும், அடுத்து துணை வினை, அப்புறம் யார் எது வினைச்சொல் மற்றவை. இதில் எத்தனை பேர், உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள், இதில் எது சார் கேள்வி வார்த்தை அப்படின்னா எத்தனை பேர், ஹவு மெனி பீப்புள், அதுதான் முதல்ல வரும், ரைட்டா? அப்புறம் இதில் சப்ஜெக்ட் யார் சார் அப்படின்னா தேருங்கிற வார்த்தை தான் சப்ஜெக்ட். இப்போ எப்படி வருது பாருங்கள். ஹவு மெனி பீப்புள் ஆர் தேர் இன் யுவர் ஃபேமிலி. எப்படி வந்திருக்கு? ஹவு மெனி பீப்புள் ஆர் தேர் இன் யுவர் ஃபேமிலி, உங்கள் குடும்பத்தில். இல்லுங்கிறதுக்கு என்னது? இன், அதனால் ஒன் ஏன்னு போட்டிருக்கேன் இல்லையா? இன் யுவர் ஃபேமிலி, இன் யுவர் ஃபேமிலி. ஹவு மெனி பீப்புள் ஆர் தேர் இன் யுவர் ஃபேமிலி எண்ணி பார்க்குறீங்க. ஓகே, இத்தனை பேர் இருக்காங்க. இதை பதில் சொல்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். பதில் எப்படி இருக்கும்? யார் எது வினைச்சொல் மற்றவை. அங்கே நம்ம சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னோம்? தேருன்னு சொன்னோம். அப்போ இந்த பதிலை பாருங்கள். என்னுடைய குடும்பத்தில் 6 பேர் இருக்கிறார்கள். அங்கே என்ன சொன்னோம்? சப்ஜெக்ட் தேர் வரும்னு சொன்னோம். அப்போ இங்கேயே தான் சப்ஜெக்ட் வரும், தேர் தான் வரும். எப்படி வருது பாருங்கள். இருக்கிறார்கள்ங்கிறதுக்கு ஆர். தேர் ஆர் 6 people in my family. 1 2 3 4 5 6, ரைட். என்னுடைய ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்கிறார்கள் என்பதை எப்படி சொல்கிறோம்? தேர் ஆர் 6 people in my family. இதையே வேறு மாதிரி எப்படி பேசலாம் அப்படிங்கிறது தாங்க இந்த தொடரோட சிறப்பு. எப்படிலாம் சொல்லலாம்? இப்போ பாருங்கள். இதே பதிலை எப்படி சொல்லுவீங்க? எனக்கு ஒரு அக்கா, ஒரு தாத்தா, பாட்டி, என்னுடைய பெற்றோர்களும் இருக்கிறார்கள் அல்லது உள்ளது அப்படின்னு சொல்லுவோம். இருக்கிறார்கள் அல்லது உள்ளதுன்னா இந்த இடத்துல ஹேவ் வரும். புரியுதா? எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஐ ஹாவ் 1 older sister, அக்கா, 1 grandma and grandpa and my parents அப்படின்னு சொல்கிறோம். இதே 1 grandpa and grandmaங்கிறதுக்கு என்ன சொல்லலாம்? 2 grandparents and my parents அப்படின்னு சொல்லலாம். I have 1 older sister, 2 grandparents and my parents இப்படி சொல்லலாம், ரைட்டா? இதே வேறு மாதிரி எப்படி சொல்லலாம்? என்னுடைய குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு இது பெரியவங்க சொல்கிறாங்க. அந்த ஹஸ்பண்ட் எப்படி சொல்லுவார்? என்னுடைய குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க, எனது மனைவி, எனது மகள் மற்றும் மகன், மேலும் நானும் சேர்த்து தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ எப்படி சொல்லுவார் அப்படின்னா, there are 4 members in my family, my wife, my daughter and my son and of course myself அப்படின்னு சொல்லுவார், ரைட்டா? there are 4 members in my family, my wife, my daughter and my son, of course myself, including myself அப்படின்னு சொல்லலாம், சரியா? இதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு புரியுதா? இப்படியும் சொல்லலாம். இதையே நீங்கள் தனியாக சொல்லணுன்னா எப்படி சொல்லுவீங்க? தனியானா என்ன சார்? எனக்கு ஒரு அக்கா மட்டும் இருக்காங்க. இந்த கேள்வி எப்படி கேட்பாங்க? கேள்வி ஃபஸ்ட்டு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி பாருங்கள். ஐ ஹவ் ஒன்லி 1 older sister, who is your sibling அப்படின்னு கேட்பாங்க. அல்லது how many siblings do you have அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டால் என்ன சொல்லலாம்? ஐ ஹாவ் 1 older sister, ஒரே ஒரு அக்கா மட்டும் அப்படின்னு பதில் சொல்லுவீங்க.
இதையே வேறு மாதிரி எப்படி சொல்லுவாங்க, எனக்கு 2 சகோதரிகள் மற்றும் ஒரு சகோதரனும் உள்ளது அப்படிங்கிறத எப்படி சொல்லுவீங்க? ஹவு மெனி சிப்ளிங்ஸ் டு யூ ஹேவ்னு கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொல்லுவீங்க? ஐ ஹாவ் 2 sisters and 1 brother. எப்படி இருக்காங்க? 2 sisters and 1 brother. இது யார் சொல்கிறாரு? அந்த பையன் சொல்கிறான். இதையே அந்த பொண்ணு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? ஐ ஹாவ் 1 sister and 2 brothers அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? இப்போ உங்கள் ஃபேமிலியில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான், நீங்கள் ஒருத்தர் தான், ஒத்த பையன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி சொன்னால் எப்படி சொல்லுவது? ரைட்டா? அப்படி எப்படி சார் சொல்கிறது அப்படின்னா, நான் ஒருத்தர் மட்டும்தான். ஹவு மெனி சிப்ளிங்ஸ் டு யூ ஹேவ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்ல, நான் ஒருத்தர் மட்டும்தான்யா அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? ஐ ஆம் அன் ஒன்லி சைல்டு. அல்லது என்ன சொல்லுவீங்க? ஐ ஆம் அன் ஒன்லி சைல்டு இன் மை ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவீங்க. ஒருத்தன்தான்ப்பா, வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்கிறத இப்படி சொல்லுவோம். புரியுதா? இப்போ நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் இருந்தால் அதை எப்படி சொல்லுவீங்கிறத நான் எப்படி சொல்லியிருக்கணும் அதே மாதிரி உங்கள் குடும்பத்தை பற்றி கமெண்ட் காலத்துக்கு கீழே இங்கிலீஷில் சொல்லுங்கள். அது சரியாக தவறாங்கிறத நான் சொல்கிறது கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் இந்த சேனல் உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.